நேட்டு மாதிரி கல்யாணத்தை எப்படி பிளான் நிறுத்தலாம்? நல்ல வேளை நிச்சயத்தை எங்க அப்பாவே நிறுத்திட்டாவ. நான் கூட நாளைக்கு நிச்சயமாச்சு எப்படி தப்பிக்கேன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தேன். சரோஜக்கா, நிச்சயத்தை என்ன உங்க அப்பா சும்மாவா நிறுத்தினவ? சூரிய தம்பி தானே வந்து நிறுத்தினாரு. எப்படி எங்க அப்பாவே வேண்டான்னு சொல்லிட்டாவல. இதே மாதிரி இந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டா நல்லா இருக்கும். நிறுத்திடலாக்கா, அதுக்கு ஒரு வழி கிடைக்காமயே போயிடா. சூரிய தம்பி என்ன நம்மளை விட்டு ரொம்ப தூரத்திலே இருக்காரு, இந்த ஊருக்குள்ளே இருக்காரு. அவ்வளோ ஈஸியாக உங்களை விட்டு கொடுத்துருவாரா? அவன் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை. ஆனந்துட்டு நீ சொல்லி அவன் போனானா போகலையான்னு கூட தெரியல. நேட்ட மாதிரி அவன் ஒரு சரியான விளங்காதவன். சூரிய தம்பி தான் அவனை நம்பிக்கிட்டே கிடக்காரு. எனக்கு அவன் மேல நம்பிக்கை கிடையாதுக்கா. நல்லா தின்னுட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். அதனால தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டியோ? சரோஜக்கா, இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுடுங்க, உங்களை நான் பிரேக்கப் பண்ணி விடுவேன், பார்த்துக்கிடுங்க. எதுக்குள்ள அப்படி சொல்லியா? என்ன எப்படி பிரேக்கப் பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, பண்ணிடுவேன். அந்த நிலாபத்தான் நான் கையில பிடிச்சேன். உங்க மாமாவரா இருக்கா? நான் இப்படி இறங்கி ஓடிட்டுமா? பயப்படாதுல, தைரியமா நில்லு. அந்த நிலாபத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏன் சார் குட்டிக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணுல குத்தி புட்டு இங்க நான் காட்டுறேன். அடுப்பி அது எடுத்தமியோ. அந்த நிலாபத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏன் சார் குட்டிக்காக. மாமா, என்னடா நிச்சயம் நடக்கலன்னு கவலைப்படுறியா? உன் கவலை என்னன்னு கண்ணாடி மாதிரி உன் கண்ணுல தெரியுதுடா. எங்க காட்டுங்க, நானும் கொஞ்சம் பார்க்கேன். உன்னையும் காணோம். ஏய் கொத்து, நான் வீட்டுக்கு கிளம்புறேனுங்க. ஏய் என்னங்க மியோ? இங்க பார், அதிக பிரசிங்க தடமை அது இதுன்னு ஏதாவது பேசுன மாடியில இருந்து தூக்கி காட்டுல எரிஞ்சிருவேன். ஐயோ, பூனை போற வரைக்கும் நம்ம சத்தமே காட்டிடக்கூடாது. மாமா. என்னடா சார் குட்டி? மாமா, எனக்கு இந்த நிச்சயம் நின்னதுல கவலையே இல்லை. நான் சந்தோஷமா இருக்கேன் மாமா. அது யானா? நீ சொல்ல வேண்டாம், மாமாக்கு எல்லாம் தெரியும்டா. என்னது தெரியுமா? பூனை மாப்ப முடிச்சிட்டோ? நிச்சயம் நின்னதுனால கல்யாணம் உடனே நடக்க போகுது. என் குறும்பி மாமாக்கு எல்லாம் தெரியும்டா. ஆமா, மியாவுக்கு எல்லாம் தெரியும். ஆனா சர்ஜாக்க மனசுல என்ன இருக்குன்னு மட்டும் தெரியாது. நீ ஓன்னு சொல்லு, இப்பவே உட்கார்ந்து உன் கழுத்துல தாலி கட்டுறேன். ஐயோ வேண்டாம். ஏய் என்ன வேண்டாம்? உன்கிட்ட சொன்னனா? இல்லைங்க மியா, காதுல வந்து விழுந்துட்டுங்க. என்ன ஒரு வார்த்தை நீ பேசுன, நீயே மாடியில இருந்து விழுந்துருவா. அத்தாடி, இந்த பூனை நம்மள க்ளோஸ் பண்ணிடும் போலுக்க. பேச்சு முத்துமாவ கஞ்சி நீ தனிமா கொடுத்து வளர்த்த இந்த உடம்பு பூனைக்கு இறையாயிடுமோ? இதுக்கு மேல ஒத்த வார்த்தை பேசிடக்கூடாது. என் சர்ற குட்டி, இந்த கொத்தவரங்க அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்றாடா. தூக்கி எரிஞ்சிடலாமா? வேண்டாம் மாமா, அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல. உன் ஃப்ரெண்டுங்கிற காரணத்தினாலதான் என்ன அவளை விட்டு வச்சிருக்கேன். இல்லனா மியாவும் சுட்டுருக்குமோ? எதுவா இருந்தாலும் நீ சொல்லுடா என் சர்ற குட்டி. மாமா, இந்த கல்யாணம் இப்ப வேண்டாம். பயந்துட்டியா? மாமா இப்பவே தாலி கட்டுறேன்னு சொன்னதுனால இப்ப நடக்காதுடா. பெரியவங்க எப்போ கல்யாணம்னு ஏற்பாடு பண்றாங்களோ அப்பதான் மாமா உன் கழுத்துல தாலி கட்டுவேன். மாமா, நான் ஒன்று சொன்னா எனக்காக செய்வியலா? உனக்காக தானே. இந்த நிலாவை பிடிச்சு தரணுமா சொல்லு, உடனே பிடிச்சு தாரேன். இல்ல வேற என்ன செய்யணும்? பிரியாணி செய்யணுமா? செய்யுங்க செய்யுங்க, நல்லா இருக்கும். ஏய் சொர்க்குட்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கொத்தவரவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணிரு. நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். இந்த பூனை மட்டும் சர்ஜா காலத்துல தாலி கடிச்சு நம்மள சேர விடாதுன்னு அப்பவே நினைச்சேன். அப்படியே நடக்குது. மாமா, அதை விடுங்க மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா சொல்லு. மாமா கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்லுவா? உன்னைய மாமா வேணா இப்பவே வெளியே கூட்டிட்டு போட்டுமா? மாமா, அது இல்ல மாமா. இருங்கத்த, என் சர்க்குட்டி என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா. நான் கேட்டுட்டு வரேன். அத்தை, எனக்கு என் பசியை விட என் சர்க்குட்டி பேச்சுதான் முக்கியம். நீ பேசுமா? மாமா, போய் சாப்பிடுங்க, பேரவு பேசி. என் சர்க்குட்டியே சொல்லிட்டா, நான் சாப்பிட போறேன். ஏமா, ஒன்னும் இல்லம்மா. நீ என்ன சொல்ல போற எனக்கு தெரியுமா? இதெல்லாம் வேண்டாமா? சரி வராது. ஏமா, அது வந்து மாமா கிட்ட படம் பார்க்க கூட்டிட்டு போயலான்னு கேட்கலான்னு தான் பார்த்தாவே. தெரியுமா? செல்லம்மா, இதெல்லாம் சரியில்லை. அந்த பையன் வந்து பேசிட்டு போனதுல இருந்து எதுவுமே சரியில்லை. சஜமா, கண்டதை மனசுல போட்டு குழப்பிட வேண்டாம். நீ அப்பா சொல்ல சொன்னவ. உனக்கு சின்ராஸ் மாப்பிள்ளை கூட தான் கல்யாணம். எனக்கும் முதல்ல இஷ்டம் இல்லாம தான் தோணி மாதிரியே. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவனை விட நல்ல மாப்பிள்ளை எங்கேயுமே கிடைக்க மாட்டான். உன் மேல உயிரை வச்சிருக்கான்.
ஏம்மா என்ன குழம்புமா? மாப்பிள்ள எல்லாம் வந்திருக்காரு, விருந்து தானே? ஆமாம்மா, மாப்பிள்ளை வந்திருக்காரு, சும்மா விட முடியுமா? பிச்சு போட்ட நாட்டுக்கோழி குழம்பு, ஆ ஆட்டுக்கறி வறுவல், பா, ஆ அவிச்ச முட்டை, சுடுசோறு. பா, இது போதுமே. சரோஜக்கா, செம்மையா சாப்பிட்றோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி. ஏக்கா வாங்கக்கா போவோம், பூனை எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு போயிட போகுது. நீ வேற போப்ல, எனக்கு பசிக்கவே இல்லை. கல்யாணத்தை பண்ணிக்கன்னு எங்க அம்மா எப்படி மிரட்டிட்டு சொல்லிட்டு போற பாரு. ஏக்கா அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம்க்கா, இப்போ சோறு சாப்பிடணும். சோத்துல கோவமே வரக்கூடாதுக்கா. சோறு கேட்கல போய் உட்காந்துடணும். வாழ்றதே சாப்பிடறதுக்கு தான், தெரியுமா? வாங்க வாங்க ஓடி போவோம். எனக்கு வேண்டாம் நட்ட மாதிரி. சரோஜக்கா உங்களுக்கு சோறு வேண்டாங்கிறது எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் மட்டும் போனேன்னு வச்சுக்கிட்டுங்களா, பூனை புறாண்டி விடும். அதனால தான் கூப்பிடு, எனக்காக வாங்கக்கா. எனக்கு சாப்பாடு வேண்டாம்ல. ஏக்கா நீங்க சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, வாங்கி ஏட்டையா தந்துருங்க. நான் 2 தட்டில் உள்ளதையும் மொச்சுக்கு சாப்பிட்டுட்டு ஓடி வந்துருக்கேன். வாங்கக்கா போவோம். மாப்பிள்ள மாப்பிள்ள வா மச்சான். ஏன் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீ? எதுக்குப்பா ஃபோன்? அம்மா என் ஃபோன் எங்க வச்சேன்? என்னாச்சு மாப்பிள்ள, போனை தொலைச்சிட்டியா? இல்ல மச்சான், போனை வேற ரூம்ல வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஐசு கூட பேசிட்டு இருந்தேன்னா டேடி கூப்பிட்டாரு, அப்படியே கீழே போனேனா எல்லாத்தையும் மறந்துட்டேன் மச்சான். ஏன் மாப்பிள்ள என்னாச்சு? டேடி நீ இன்னைக்கு அடிச்சிட்டாரு மச்சான். என்ன மாப்பிள்ள சொல்லியா? மாமா உன்னை அடிச்சாவளா? ஆமா மச்சான், காலையில நான் சரோ வீட்டுக்கு போயிருந்தேனா. எல்லாம் தெரியும் மாப்பிள்ள, நெட்ட மாதிரி எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்ட. மச்சான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா மாப்பிள்ள, நீ அவ வீட்டுல போய் நிச்சயத்தை நிறுத்த சொன்னியாமே. ஆமா மச்சான், அது உங்க அப்பா டேடி கிட்ட போன் போட்டு சொல்லிட்டாங்க. ஐயோ அதனால தான் அடிச்சிட்டாவளா மாமா? ஆமா மச்சான். சரி மாப்பிள்ள, உங்க அப்பா தானே? இல்ல மச்சான், டேடி திடீர்னு கை நீட்டி அடிக்க மாட்டாரு. சின்ன வயசுல எனக்கும் அண்ணாக்கும் சண்டை வரும்போது அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எங்களை அடிச்சதே இல்லை. ஏன்னா அப்பானாலே நானும் அண்ணாவும் பயப்படுவோம். இன்னைக்கு தான் அதுக்கப்புறம் அடிச்சிருக்காரு. அதனால மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு மச்சான். சரி மாப்பிள்ள வீடு அப்பா தானே, முதல்ல உன் போன் எங்க இருக்குன்னு எடுத்து சரோஜாக்கு ஒரு கால் பண்ணு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டே இருக்காங்களாம். நெட்ட மாதிரி சொல்லிட்டு இருந்தா. ஆமா மச்சான், சரோ தேடி இருப்பா. நான் மறந்தே போயிட்டேன் மச்சான். டேடி அடிச்சிட்டாரேன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தேனா, அதனால எல்லாமே மறந்து போச்சு மச்சான். சரி மாப்பிள்ள, நீ முதல்ல போன போட்டு பேசு. சரி மச்சான். இங்க பாருமா முடியுமா, கொஞ்சம் பாத்துட்டே யார்ட்டா சாப்பாடு வேணா வை. நான் போய் மாப்பிளைக்கு 2 ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வந்துறேன். இல்ல மைனி, நானே போய் போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க நில்லுங்க. சரி நீ போட்டுறியா? முட்டை ஒரு ட்ரைல வச்சு மேல வச்சிருக்கேன் பாத்துக்க. போய் சீக்கிரமா போட்டு எடுத்துட்டு வந்துரு. சரி மைனி. மாப்பிளை நல்லா சாப்பிடுங்க மாப்பிளை, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. நீங்க எனக்கு இங்க சாப்பிட வரீங்க நோண்டிதா பாத்து பாத்து சமைச்சு வச்சிருக்கேன் மாப்பிளை. உங்க மாமாவே நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து அவங்க கைப்பட உரிச்சு தந்தாவ. ஆட்டுக்கறி 4 கிலோ எடுத்துட்டு வந்தாவ. நல்லா தேவையான அளவுக்கு சாப்பிடுங்க மாப்பிளை. சரி அத்தை. ஏ அம்மா, 4 கிலோவில் 2 கிலோ பூனை தட்டில எல்லாம் இருக்கு. நம்ம தட்டில் ஒரு எறும்பு சாப்பிட்ற அளவுக்கு வச்சுட்டு பூனை தட்டில் மட்டும் யானை சாப்பிட்ற அளவுக்கு வச்சிருக்காவே. முட்டையை பேர அடிக்கடிக்கல வச்சிருக்கு. லேசா உருண்டுச்சுன்னா மொத்தமா உருண்டு தெருவுக்கு பேரும் போல இருக்க. மட்டன் சுக்கா பார்க்கும்போதே நாக்கில் எச்சில ஊறுது. நம்ம தட்டில் கொஞ்சமா இருக்கு, இதை பார்த்து எங்கிருந்து எச்சு ஊற. முட்டை ஒன்னே ஒன்று அதை சப்பி போய் கிடக்கு. பூனைக்கு அள்ளியில வச்சிருக்கா. மாப்பிள்ளை ரொம்ப கவனிப்பா தான் இருக்கு. சரிம்மா சாப்பிடுமா, அம்மா பாத்துட்டே இருக்கா. ஒன்னும் இல்லம்மா. அத்தை கல்யாண கனவுல சர்க்குட்டியால ஒழுங்கா சாப்பிட முடியல. சீக்கிரம் நாளை குறிங்கத்த. சரி மாப்பிளை, சரி நீங்க சாப்பிடுங்க மாப்பிளை, சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்துங்க. ஐயோ, பூனை இத்தனை முட்டையும் இவ்வளோ கறியும் சாப்பிட்டுச்சுன்னா நம்மள பவர்ஃபுல்லாக அடிக்குமே. தூங்க விடப்படாத, என்ன பண்ணலாம்? ஏம்மா முட்டை கரைஞ்ச வாடை வருது, உங்களுக்கு வருதா? ஐயோ தீ அதிகமா வச்சு முட்டை கச்சிட்டாலோ. எல்லாரும் சாப்பிட்டுங்க, நான் இப்ப வரேன். எப்பாடா அம்மா துரத்தி விட்டாச்சு. பூனை சர்ஜாக்கா கூட எட்டி பார்க்காம வெட்டுலாம் வெட்டிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணுறேன். ஏனுங்க மியாவ். ஏங்க மியாவ், நான் கூப்பிடுறேன், உங்களுக்கு கேட்கலையாங்க? கொஞ்சம் இப்படி எட்டி பாருங்களா. என்ன? அது வந்துங்க மியாவ், உங்களுக்கு முட்டை வேணுமா? ஒரே ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு வேணுமாவா? வேண்டாம் வேண்டாம், நீயே சாப்பிடு. ஓ அப்படியா, வேண்டாமா? தேங்க்ஸுங்க மியாவ், நானே எல்லாத்தையும் சாப்பிட்றேன். ஏய் சர்ஜக்கா, மாமா எல்லா முட்டையும் எனக்கே வச்சுட்டாவ. அவியலுக்கு உங்க அம்மா ஆம்லெட் போட போயிருக்காவில, அதனால இந்த முட்டையில தூக்கி எனக்கு தந்துட்டா சர்ஜக்கா. ஏன் மாமா, அவிச்ச முட்டை நல்லதா இருக்கும், சாப்பிட வேண்டியதானே. சோர்க்குட்டி வளர்ற பிள்ளையாச்சேன்னு விட்டு கொடுத்துட்டேன். அப்படியே மாமா, சரி அப்ப சோத்த சாப்பிடுங்க. நெட்ட மாதிரி நீ எல்லா முட்டையும் சாப்பிடு. சரிக்கா, சூப்பரா சாப்பிடுவேன், நல்லா இருக்கும். என்ன தந்திரமா மாட்டி விட்டுறியோ? கொத்தரங்கா இப்ப இருக்கு பாரு. ஏ கொத்து, என்னங்க மாமா? மட்டன் சாப்பிடுவியா?
ஆ சாப்பிடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸுங்க மியா மாமா, எல்லாத்தையும் எனக்கே தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏய் மாமா எதுக்கு மாமா எல்லாத்தையும் நெட்ட மாதிரிக்கே கொடுக்குறிய? உங்களுக்கு பிடிக்காதுன்னு முதல்ல சொல்லிருக்கலாம்ல. எங்க அம்மா வேற ஏதாவது காய் கூட்டு வச்சிருப்பா. அது வளர்ற பிள்ளைன்னு கொடுத்துட்டேன். ஆ சரிங்க மாமா, நான் ரொம்ப வளர்ந்துருவேன். மாப்ள எல்லாத்தையும் சாப்பிட்டீல மாப்ள? இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்து வைக்கட்டுமா? ஏம்மா மாமா ஒண்ணுமே சாப்பிடல, எல்லாத்தையும் எடுத்து நெட்ட மாதிரிக்கே கொடுத்துட்டாவ. ஏன் மாப்ள என்னாச்சு? வளர்ற பிள்ளைன்னு கொடுத்துட்டேன். சரி மாப்ள இருக்கட்டும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? ஏம்மா வேண்டாம்மா, மாமா வெறும் குழம்பு ஊத்தி சாப்பிடட்டும். நீ வச்சாலும் எடுத்து நெட்ட மாதிரிக்கே கொடுத்துருவாவ. அப்படியே மாப்ள அப்படியே வெறும் சாப்பிடுங்க. பிச்சு போட்ட நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு மாப்ள, சாப்பிடுங்க. முடியுமா? ஆம்லெட் கேன்சல், மாப்ளக்கு வேண்டாமா? அனி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு இங்கே தங்கிட்டுமா? சரி ஐஷு, என் ரூம்ல வந்து படுத்துக்க. காலையில போ. ஆனா அவர் தம்பி கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடு. உன்னை காணோன்னு தேடுவார்ல. அண்ணி அதெல்லாம் தேட மாட்டான், நீ அவனே கவலையா இருப்பான். ஏன் என்னாச்சு? அப்படி என்ன அவருக்கு கவலை? அதை ஏன் கேக்குறீங்க அண்ணி? அங்க பெரிய விஷயம் நடந்து போச்சு. நானே அந்த வருத்தத்துல தான் இங்க சாப்பிட வந்தேன். என்னாச்சு ஐஷு? அண்ணி சூர்யா ஒரு பொண்ணை லவ் பண்றான்ல, அதான் நீ சரோஜா. அப்படியே அவங்கிட்ட அவர் சொன்னாரோ? ஆமா நீ எங்க இருந்தோ வந்து எனக்கே தெரிஞ்சு போச்சு. நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க. லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு தெரியாதே. அவன் பயங்கரமா லவ் பண்றான் நீ அந்த பொண்ணை. ஆ அப்படியா? ஆமா நீ அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல, அத போய் நிறுத்த சொல்லிட்டு வந்துட்டான் சூர்யா. அப்படியா? அந்த விஷயம் சூர்யா அப்பாக்கு தெரிஞ்சிச்சா நீ? அதனால சூர்யா போட்டு அவங்க அப்பா அடிச்சிட்டாரு. ஐயோ என்ன சொல்ற ஐஷு? ஆமா நீ, அதனால தான் சூர்யா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னேன். இவ்வளவு விஷயம் நடந்துச்சா? எனக்கு எதுவுமே தெரியாதே. நீங்க அந்த வீட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? நிறைய விஷயம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க நீ. அது மட்டும் இல்ல, சூர்யாவை அவங்க அப்பா அடிச்ச உடனே அத்தை என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க ஐஷு? என் பார்வவை மட்டும் இங்க இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்குமா? என் பிள்ளைய இப்படி அடிக்க விட்டுருப்பாளா? அப்படின்னு சொன்னாங்க நீ. அப்படியே சொன்னாங்க அத்தை. ஆமா நீ, ஆன்ட்டிக்கு உங்க மேல நம்பிக்கை அதிகம். நீங்க இருந்தா அடி விழ விட்டுக்க மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு அப்படி சொன்னாங்க. பாத்தியா அத்தைக்கு என் மேல எவ்வளவு பாசம்ல. ஆமா நீ, நீங்க அங்க இருக்க வேண்டியது. எதுக்கு நீங்க வந்தீங்க? அது அவருக்கும் எனக்கும் சின்னதா ஒரு பிரச்சனை வந்துட்டு. சின்ன பிரச்சனைக்கு எப்படி ஒண்ணா பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க? எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா வீட்ல இருந்து சமாளிக்கணும். நீங்க அந்த வீட்ல இல்லன்னு எத்தனை பேர் தெரியுமா தேடுறாங்க உங்களை? அப்படியா? ஆமா நீ, சூர்யா தேடுறான், சூர்யா அண்ணன் தேடுறாங்க, ஆண்டி தேடுறாங்க, அங்கிள் தேடுறாங்க, தாத்தா தேடுறாங்க, பாட்டி தேடுறாங்க, ஏன் நானே தேடுறேன். அதனால தான் நீ உங்களை பார்க்கறதுக்கு ஓடி ஓடி வரேன். இப்படி எங்க எல்லார் பாசத்தையும் புரிஞ்சுக்காம நீங்க இங்க இருந்தா என்ன அர்த்தம்? நான் சீக்கிரமா அங்க வந்துருவேன் ஐஷு. இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நாங்க வந்துருவேன். அனி, சூர்யா தான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றானே, இந்த நிச்சயம் எப்படி நடக்கும்? ஆமால, எப்படி இந்த நிச்சயம் நடக்கும்? நடக்காத நீ, அதனால அதுக்கு முன்னாடியே நீங்க அங்க வந்துருங்க. சரி ஐஷு, நான் வரேன். இதுவே ஒரு தண்டம். எதுக்கு என்ன ஒரு தண்டம் துணைக்கு வந்திருக்கு? நல்லா அமைஞ்சிருக்கு பார். இந்த நிச்சயம் நல்லபடியா நடக்கணும் தான் இவ்வளவு ஒண்ணும் சொல்லாம வீட்டுல வச்சிட்டு இருக்கேன். இல்லனா அப்பவே ஆத்தா வீட்டுக்கு துரத்திருப்பேன். நிச்சயம் முடியட்டும். இவ்வளவு ஒரேடியா ஆத்தா வீட்டுக்கு துரத்திடுறேன். சித்தி, அனிச்செல்லாம் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன் சித்தி. சித்தி, நான் இன்னைக்கு இங்க தான் தங்க போறேன். என்னது சித்தியா? ஆமா சித்தி, அன்னைக்கு சித்தினா எனக்கு சித்தி தான். சரிம்மா சரி. ரொம்ப நேரம் முழிச்சிருந்து பேசாதீங்கம்மா, சீக்கிரமா படுத்து தூங்குங்க. சரி சித்தி. இவ யாரு எங்க உள்ளவானே தெரியல. இவளுக்கு நான் சித்தியோ? எல்லாம் கால கொடுமை. நிச்சயம் முடியட்டும், அதுக்கு பிறகுதான் இருக்கு. உடனே அடிச்சு பத்திரியேன். ஐஷு, எங்க சித்தி பாத்தியா? ரொம்ப நல்லவங்க. ஆமா நீ பேசுறதுல தெரியுது. என்னைய அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. நான் கோச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு தான் போலான்னு நினைச்சேன். சித்தி தான் சொல்லியிருக்காங்க, உனக்கு கோவம் தான் உங்க அம்மா வீட்டுக்குலாம் போக வேண்டாம், இங்கேயே வந்து இருன்னு. அதனால தான் இங்க வந்து இருக்கேன். அப்படியே அப்படினா ரொம்ப நல்ல சித்தி தான். ஆமா ஐஷு. சரி வா தூங்க போலாம். சரி அனி. சரோ, சூர்யா உனக்கு என்னாச்சு? எதுக்கு காலையில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணல? நான் பண்ணாலும் எடுக்கவே இல்ல. சரோ, உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால டேடி நீ அடிச்சிட்டாரு. என்னது, அடிச்சிட்டாங்களா? ஆமா சரோ. சூர்யா நீ எங்க வீட்ல வந்து பேசினல்ல, அதனால எங்க அப்பா உடனே நிச்சயத்தை நிறுத்திட்டாவ. ஆனா சீக்கிரமே கல்யாணத்தை வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்காவ. பரவாயில்ல சரோ, நான் வந்து பேசினதுனால உன்னோட நிச்சயமாவது நின்னுச்சே. ஆனா என்னோட நிச்சயம் நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நான் நாளைக்கே இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என் கூட வந்துரு சரோ. என்ன சொல்ற சூர்யா?
நீ ஊரை விட்டு போறியா? நானும் கூட வரணுமா? என்னால முடியாது சூர்யா. சரி அப்படின்னா நான் போறேன் பாய்.